ஆனந்தம் சில்க் செம்ம ஜாலி ஆடி ஆஃபர் 5 முதல் 50% வரை. ஆனந்தம் சில்க்ஸ். தமிழக அரசின் மின் கட்டண உயர்வு மற்றும் நியாய விலை கடைகளில் பாமாயில் பருப்பு வகைகள் வழங்காததை கண்டித்து மதுரையில் அதிமுக சார்பில் போராட்டம் நடத்தப்பட்ட நிலையில் அதில் பேசிய முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு தமிழக அரசை கடுமையாக விமர்சித்தார். வாலி படம் பார்த்தவங்க கை தூக்குங்க. பாத்துறீங்க எல்லாரும். அஜித் ரெட்ட வேடத்துல போட்டு நடிச்சிருப்பாங்க. இந்த படத்துல ஒரு காமெடி காட்சி இருக்கு. பாலாஜின்னு ஒருத்தர் சிரிப்பினியர் மருத்துவ கடை மெடிக்கல் ஷாப்புக்கு வந்திருப்பாரு. அந்த பக்கத்துல பாத்தீங்கன்னா விவேக்கு அங்க வந்து அந்த ரெப்ரஸன்டேட்டிவா இருப்பாரு. அவர்கிட்ட பேசுவாரு. இப்ப உனக்கு என்ன வேணும்? ஒரு பக்கம் காது கேட்க மாட்டேன்றது. நீங்க என்ன பேசினாலும் இந்த பக்கம் வந்து பேசுங்க அப்படின்னு. சரி, வேற என்ன? அதுக்கு மாத்திரம் இல்ல, எனக்கு ஒரு கை தூக்க முடியாது. ஏன்? வாதம் அப்படின்னா சரி உட்கார்ந்து பேசுவோம். இப்படி ஒவ்வொரு உறுப்பா கேட்பார். ஒரே ஒரு மாத்திரை, இத்தனை வியாதி இருக்கிறதுக்கு ஒரே ஒரு மாத்திரை நான் தர்றேன், கொண்டு போ. என்ன மாத்திரை? ஒரே மாத்திரை. நீ சுடுகாடு போறதுக்கு மேல போறதுக்கு ஒரு மாத்திரை தான். இதாண்டா 1000 வியாதியை வச்சுக்கிட்டு நீ வந்து இங்க வந்து மாத்திரை கேட்கிறையே, என்னடா நியாயம்? அது மாதிரி இந்த ஆட்சி 3 ஆண்டுகளாக எந்த துறையும் எடுத்துக்கிட்டாலும் பாத்தீங்கன்னா ஒரு துறை கூட சிறப்பா செயல்படல. எல்லாமே விளம்பரம் தான். கொடுக்கிற அரிசி தரமற்றதா இருக்கு. பழையபடி ஆயிட்டாங்க. கோழிக்கு போட்டா கூட கோழி வீட்டு பக்கமே வரமாட்டேங்குது. என்னங்கம்மா, நாய்க்கு போட்டா நாய் வாழை நிமித்திக்கிட்டு கோவிக்குது. இப்ப அப்படி ஓடி போயிரு. ஆக அந்த அளவுக்கு தரமற்ற பொருள். இந்த வரி குதிரைன்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? நம்ம இங்க மதுரையில எல்லாம் பார்த்திருக்க முடியாது. ஆப்பிரிக்காவில் வாழக்கூடியது ஜூல தான் இருக்கும். அந்த மாதிரி இந்த வரி குதிரையுடைய வரியை கூட நம்ம எண்ணிடலாம். ஆனா திமுக போட்டிருக்க வரியையும் கட்டண உயர்வையும் நம்ம என்னவே முடியாது. ஆனந்தம் சில்க் செம்ம ஜாலி ஆடி ஆஃபர் 5 முதல் 50% வரை. ஆனந்தம் சில்க்ஸ்.